நாவப்பழம் மரத்தின் மேல உட்காந்துட்டு இருந்த புறா கப்பல்ஸ் ரொம்பவே சோகமா மூஞ்சி வச்சுக்கிட்டு கோவமா பேசிட்டு இருந்தாங்க. இத பார், இந்த மாதிரி எங்கேயும் போக முடியாத நிலைமை வரக்கூடாதுன்னு தான் அன்னைக்கே இந்த நாவப்பழம் மரத்தை வெட்டிடுறேன்னு நான் சொன்னேன். ஆனா என்னுடைய பேச்சை கேட்டியா நீ? கேட்கவே இல்லை. எப்ப கேட்டிருக்க என்னுடைய பேச்ச? எப்ப பார்த்தாலும் இந்த நாவப்பழம் மரத்தை வெட்டிடுறேன்ட்டு துண்டு துண்டா கட்டைகளா வித்திருவேன்ட்டு பேசிட்டு இருக்கீங்களே. ஆனா இந்த மரம் நமக்கு பண்ண உதவி உங்களுக்கு ஞாபகமே இல்லையா? ஓஹோ, இந்த நாவப்பழ மரம் செஞ்ச உதவியை பத்தி தான் நீ யோசிச்சுட்டு இருக்கல்ல. ஆனா இந்த மரத்துக்கு நான் செஞ்ச சேவை கொஞ்சமாச்சும் ஞாபகம் வச்சிருக்கியாடி நீ? என்னது, இந்த மரத்துக்கு நீங்க சேவை செஞ்சீங்களா? அப்படி என்ன செஞ்சீங்க நீங்க? ஒரு நாளாச்சும் ஒரு முழு பக்கெட் தண்ணி இது கூத்திருப்பீங்களா? அது மட்டும் இல்லாம இந்த மரத்துக்கு என்ன உரம் போட்டா நல்ல பழங்கள் காய்க்கும்னு யோசிச்சு ஏதாச்சும் பண்ணிருக்கீங்களா? எதுவுமே பண்ணதில்ல. அவளை ஏன் மரத்தை சுத்தி கழுப்பு செடிகள் இருந்தா அதையாச்சும் புடுங்கினீங்களா? அது கூட எதுவுமே பண்ணல. ஆனா என்ன சேவை செஞ்சீங்க நீங்க சொல்லுங்க. அட இப்ப என்ன ராதா, நீ என் கூட சண்டை போடணும்னு டிசைட் பண்ணிட்டியான்னு? ஆனா சண்டை போடுற நிலைமையில நான் இல்லப்பா. அங்க இறந்து போனது நம்மளோட தூரப்பு சொந்தக்காரர் கிடையாது ராதா. என்னுடைய நெருங்கிய சொந்தக்காரர், என்னுடைய மாமா. அந்த விஷயம் எனக்கு தெரியாத பாருங்க. நான் சொல்ற விஷயம்தான் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. கொஞ்சமாச்சும் நான் என்ன சொல்ல வரேன்னு அது கூட புரிஞ்சுக்கிற நிலைமையில இல்ல. ஆனா சண்டை செய்ய மட்டும் முன்னாடி நிக்கிறீங்க நீங்க. ஏதாச்சும் சொன்னா பழிய மொத்தம் என் மேல போடுறது. இத பாரு ராதா, தப்பு முழுக்க எந்துதான் நான் ஒத்துக்கிறேன். அது மட்டும் இல்லாம இந்த நாவப்பழ மரம் நமக்கு எவ்வளவு உதவிச்சுன்னு எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா இப்ப நமக்கு இறந்து போன விஷயம் தெரிஞ்சிச்சுல, அதனால 2 பேரும் கிளம்ப வேண்டிய நிலைமையில இருக்கோம். ஆமாங்க, நமக்கு தெரிஞ்சது. அதனால நான் போவேனா ஒன்றும் சொல்லல. ஆனா இப்படி முழுசா பழங்கள் நிறைந்த மரத்தை விட்டுட்டு நம்ம 2 பேரும் போறது அவ்வளவு நல்லது கிடையாது. அதனால நான் மரத்தை பார்த்துக்கிட்டு நீங்க போயிட்டு வாங்க. ஓஹோ, உன் பக்கம் இருக்கிற சொந்தக்காரங்க இறந்து போனாங்கன்னா அவங்க காரியத்துக்கு நம்ம 2 பேரும் போகணும். அதுவே நான் வரமாட்டேன்னு சொன்னா நீ அழுவ ஆரம்பிச்சிருவ. இதுவே என்னுடைய சொந்தக்காரங்க இறந்து போனாங்கன்னா நான் ஒண்டியா தான் போகணுமா? நீ வரமாட்டியா ராதா? வரணும் தான் இருக்கு. ஆனா வர முடியாத சூழ்நிலை. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அப்படி அந்த புறா ஜோடி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஏலைக்குருவி தன்னுடைய பசங்களை அழைச்சுக்கிட்டு பறந்து வந்தது. மற்றும் அங்க வந்து அந்த மரத்து மேல உட்கார்ந்தாங்க. யாருமா நீங்க? எதுக்காக இங்க வந்தீங்க? ஐயா, என்னுடைய பேரு காவியா. இவங்க தான் என்னுடைய பசங்க. நாங்க ரொம்ப ஏழைங்க. ஏதாச்சும் வேலை இருந்தா தயவு செஞ்சு சொல்லுங்க ஐயா. தயவு செஞ்சு என்னுடைய பசங்களுடைய மூஞ்சியை பார்த்தாச்சும் மேல கருணப்படுங்க. எங்க கிட்ட எந்த ஒரு வேலையும் கிடையாது. இங்க இருந்து கிளம்பு. வேணும்னு என்னுடைய பசங்களுக்காக கொஞ்சம் பழங்களையும் எடுத்துக்கோ. ஐயா, இலவசமா எதுவும் வேணாங்க. ஏதாச்சும் வேலை இருந்தா கொடுங்க. நான் கஷ்டப்பட்டு உழைச்சு அதுக்கு தகுந்த பணமோ இல்ல பழங்களோ எடுத்துக்கிறேங்க ஐயா. அந்த விதமா ரொம்ப கெஞ்சி கேட்டுச்சு. அங்க இருந்த அந்த புறா ஜோடிக யோசிச்சுக்கிட்டே கலந்து பேசி ஒரு நிர்ணயத்துக்கு வந்தாங்க. இத பார் காவியா, நீ இந்த அளவுக்கு வேலை வேணும்னு எங்க கிட்ட கெஞ்சி கேட்டதுனால உன்னை நம்பி நாங்க ஒரு வேலையை ஒப்படைக்கிறோம். அதனால நீ ரொம்ப பத்திரமா பண்ணணும் மற்றும் ரொம்ப 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 புத்திசாலித்தனமா நீ செயல்படணும். அப்படி சொன்ன உடனே அந்த ஏழை காவிய குருவி ரொம்பவே சந்தோஷப்பட்டது. கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரியே பண்றேன் அம்மா. ஆனா என்ன வேலை பண்ணணுங்க? நாங்க ஒரு முக்கியமான விஷயமா ஊருக்கு போயிட்டு இருக்கோம். 3 நாள் வரைக்கும் திரும்பி வர மாட்டோம். அதனால இந்த நாவல் பழ மரத்தை நீ காவல் காக்கணும். இந்த காட்டுக்குள்ள ஒரு திருட்டு காக்கா இருக்கு. அது எப்ப பார்த்தாலும் நம்ம மரத்தின் பக்கம் சுத்திக்கிட்டே இருக்கும். அதோட பார்வையே திருட்டு பார்வை. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த காவிய குருவி கேட்டுட்டு இருந்தது. அதனால நாங்க திரும்பி வரத்துக்குள்ள இந்த மரத்தின் பழங்களை நீ காவல் காக்கணும். இது உன்னால முடியுமா? அம்மா, உங்களுடைய வேலையை நிம்மதியா போய் தைரியமா முடிச்சுட்டு வாங்க. நீங்க எந்த ஒரு கவலையும் படாதீங்க. அந்த காக்கான்னு இல்ல, அதோடைய திருட்டு குடும்பமா வந்தாலும் இந்த மரத்துல இருக்கிற ஒரு பழத்தையும் பறிக்க முடியாது. அப்படி ரொம்ப நம்பிக்கையா அந்த 2 பேருக்கும் சொல்லுச்சு. ஆனா அந்த குருவிக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, கொஞ்சம் தூரத்துல இருக்கிற ஒரு மரத்தின் கிளை மேல இந்த ஆகாஷ் காக்கா அவங்க பேசிட்டு இருக்கிற எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தது. அப்ப அந்த ஆகாஷ் காக்கா நக்கலா சிரிச்சுக்கிட்டே, நீங்க ரொம்ப நல்லா பாதுகாத்தாலுமே என்னுடைய திருட்டுத்தனத்தை உங்களால நிறுத்தவே முடியாது. மற்ற யார் வந்தாலும் தடுக்க முடியாது. எப்படியாச்சும் இன்னைக்கு இரவு அந்த பழங்களை நான் திருடியே ஆவேன். அப்படி பலமா நினைச்சிட்டு இருக்கும். ஆனா அந்த நாவப்பழ மரத்தின் மேல, நீங்க ரொம்ப தைரியமா உங்க காரியத்தை முடிச்சிட்டு வாங்க. நான் எந்த ஒரு திருட்டுத்தனம் நடக்காம பாதுகாக்கிறேங்க. ஆனா அம்மா, இப்ப நான் வேலையில சேர்ந்ததுனால என்னுடைய பசங்களுக்காக கொஞ்சம் பழங்கள் நீங்களே கொடுங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த 2 பசங்களுக்கும் கொஞ்சம் பழங்களை கொடுத்துட்டு அந்த புறா ஜோடிகள் அங்க இருந்து கிளம்பி போயிடுவாங்க. அங்க இருந்த பசங்க அந்த பழங்களை சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அந்த காவிய குருவி கையில குச்சியை எடுத்துக்கிட்டு அந்த மரத்தை சுத்தி காவல் காத்துட்டு இருந்தது. அன்னைக்கான இரவு அந்த மரத்தின் பக்கத்துல ஒரு சின்ன கேம்ப் ஃபயர் ஏற்பாடு பண்ணி தன்னுடைய பசங்களை அங்கேயே தூங்க வச்சது அந்த காவிய குருவி. இப்ப அந்த திருட்டு காக்கா வேலையை தீட்டு கத்தணும்.
அந்த விதமா நினைச்சுக்கிட்டு அந்த மரத்தின் பகுதியில பழங்கள் நல்லா தென்படணும்ட்டு அது பக்கத்துல ஒரு லைட்டை ஏற்பாடு பண்ணும் காவிய குருவி. மற்றும் சுற்றி முற்றி பார்க்கும், எங்கேயுமே அந்த காக்கா தென்படாது. அப்போ உடனடியாக கேம்ப் ஃபயராண்ட வந்து தன்னுடைய பசங்களாண்ட தூங்குற மாதிரி நடிக்கும். அதே நேரத்துல ஒரு மரத்தின் கிளை மேல உட்காந்துட்டு இருக்கிற அந்த திருட்டு காக்கா வெளிச்சம் தர்ற அந்த ஒளிய பாத்துக்கிட்டு, எனக்கும் இல்லாத மாதிரி எனக்கு அந்த நாவப்பழத்தின் மரத்தின் மேல லைட் எரியுது, கண்டிப்பா இதுல ஏதோ உள்குத்து இருக்கு, அதனால ரொம்ப யோசிச்சு நல்ல முடிவா எடுக்கணும் அப்படி ரொம்பவே தீர்க்கமா யோசிக்க ஆரம்பிச்சுது. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அந்த லைட்டாண்ட வந்து அது என்னமோ இருக்குன்னு அந்த ஆகாஷ் காக்கா பாத்துட்டு இருக்கும்போது, அதே நேரத்துல முழிச்சிட்டு இருந்த அந்த காவியக்குருவி தன்னாண்ட இருந்த பஞ்சரத்தை எடுத்துக்கிட்டு அந்த காக்கா பின்னாடி ரொம்ப அமைதியா போய் அந்த காக்காவை பந்திக்கும். அது இல்ல, ஆனா அந்த திருட்டு ஆகாஷ் காக்கா தன்னுடைய புருஷன் தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுது. என்னையும் பசங்களையும் விட்டுட்டு பணத்துக்காக இந்த மாதிரி திருடுற வேலையை ஆரம்பிச்சிட்டீங்களா? என்ன தயவு செஞ்சு விட்டுரு காவியா, இன்னொரு வாட்டி நான் திருட மாட்டேன். நீங்க எவ்வளவு சொன்னாலும் உங்களுடைய பேச்ச நான் கேட்கவே மாட்டேன். அந்த விதமா சொல்லிட்டு அந்த கூண்டுக்குள்ள 3 நாள் எதுவும் சாப்பாடு போடாம அதை அடைச்சு வச்சுது. அப்புறம் 4வது நாள் வந்த அந்த புறா ஜோடிகள் காவிய குருவி செஞ்ச வேலையை பார்த்து ரொம்பவே புகழ்ந்து பேசுவாங்க. மற்றும் அந்த குருவி அவங்க கூட தங்க ஒரு வீடு ஏற்பாடு பண்ணுவாங்க. அந்த திருட்டு காக்காக்கு புத்தி வர்ற மாதிரி எல்லா வேலைகளும் செய்ய சொல்லுவாங்க. దట్టమైన అడవిలో ఒకే ఒక నేరేడు పళ్ళు చెట్టు ఉండటంతో ఆ పళ్ళని తినాలని పిచ్చుక, కాకి, పావురం, చిలుక, కొంగ ఇలా ఆ చెట్టు చుట్టూ తిరుగుతూ ఉండగా గ్రద్ద ఎగురుతూ వచ్చి ఆ చెట్టు మీద వాలింది. ఆ చెట్టు తిరుగుతున్న పక్షులను చూస్తూ గంభీరంగా, ఏ ఈ చెట్టు నాదే, ఆ చెట్టుకు కాసిన నేరేడు పళ్ళు నావే, మీలో ఏ ఒక్కరైనా చెట్టు మీద వాలిన నేరేడు పండు ముట్టినా నా రాక్షస దాడిని తట్టుకోలేరు, ఇక్కడి నుంచి వెళ్ళండి అని బెదిరింపుగా చెప్పింది ఆ గ్రద్ద. అది విని పిచ్చుక తనలో తను, ఈ గ్రద్ద అసలే రాక్షస గుణం కలిగింది, చెప్పినట్టు చేసినా చేస్తుంది, ఒక నేరేడు పండు కోసం నిండు జీవితాన్ని దానికి బలివ్వలేను, అలాగని నేరేడు పండు తినాలనే కోరికను చంపుకోలేను, రాత్రికి చెప్తాను దీని సంగతి అని అనుకుని ఆ నేరేడు పళ్ళు చెట్టు దగ్గర నుంచి వెళ్ళిపోతూ ఉంటుంది. అది చూసి గ్రద్ద రాక్షసి నవ్వు నవ్వుతూ, అలా చూడండి, నాకు భయపడి ఆ పిచ్చుక ఎలా వెళ్ళిపోతుందో, మీరు కూడా ఇక్కడి నుంచి మీ గూటికి వెళ్ళిపోయి మీ ప్రాణాల్ని కాపాడుకోండి చల్ అని చెప్పడంతో కాకి, పావురం, చిలుక కూడా అక్కడి నుంచి దిగులు ముఖాలతో వెళ్ళిపోతూ ఉంటాయి. కొంగ మాత్రం అక్కడే ఉంటుంది. ఏమే కొంగ, నీకు బొట్టు పెట్టి హారతిచ్చి చెప్పాలా? వెళ్ళు వెళ్ళు, నేరేడు పళ్ళు మీద ఆశ పెట్టుకోకు, ప్రాణాల మీదకి తెచ్చుకోకు అని అంటున్న గ్రద్ద మాటలు పట్టించుకోకుండా బతిమాలింపుగా, చూడు గ్రద్ద, ఇప్పుడిక్కడ ఏ పక్షి లేదు, నేను మాత్రమే ఉన్నాను, నా మీద దయ తలిచి నాకు కొన్ని నేరేడు పళ్ళు పెట్టొచ్చు కదా. ఓహో కొంగ బావా, నీ నక్క వినయాలు నాకు తెలుసు, నీ పప్పులు నా దగ్గర ఉడకవు, వెళ్ళవయ్యా వెళ్ళు. అది కాదు గ్రద్ద, ఇప్పుడు నువ్వు నాకు కొన్ని నేరేడు పళ్ళు పెడితే నీకెప్పుడైనా చెరువులో నుంచి మంచి రుచికరమైన చేపలను తీసుకొచ్చి ఇస్తాను, ఇలా మనం ఒకరికొకరు సహాయం చేసుకుందాం. నువ్వు మంచిగా చెబితే వినేలా లేవు, బెల్ట్ తీసి వాతలు పెట్టాల్సిందే అని వెంటనే ఆ చెట్టు మొదల దగ్గర పడి ఉన్న బెల్ట్ దగ్గరికి వస్తుంది గ్రద్ద. ఇదే మంచి సమయం అనుకున్న కొంగ నేరేడు పళ్ళను తీసుకోవడానికి ప్రయత్నం చేస్తుంది, కానీ ఫలితం దక్కలేదు. బెల్ట్ తీసుకుని గ్రద్ద అప్పుడే పైకొచ్చి బెల్ట్తో కొంగను కొట్టింది. అంతే, కొంగకొక్కసారిగా నడుము విరిగినంత పనయింది. వామ్మో వాయ్యో, ఈ గ్రద్దను నడుము విరగొట్టింది, దీని చేతులు పడిపోను, గాలివాన వచ్చి దీని నేరేడు పళ్ళు మొత్తం రాలిపోను, అడవిలోని పక్షులన్నీ కలిసి దాడి చేసి చంపేస్తాయి అని మొత్తుకుంటూ అక్కడి నుంచి వెళ్ళిపోతుంది. అది విని గ్రద్ద నవ్వుతూ, ఓ కొంగ బావా, నువ్వు అనుకున్న వాటిలో ఏ ఒక్కటి జరగదు, ఎందుకో తెలుసా, ఇక్కడ ఈ నేరేడు చెట్టు దగ్గర ఉన్నది గ్రద్ద, రాక్షస గ్రద్ద అని గట్టిగా ఒక్కసారిగా రాక్షస నవ్వు నవ్వుతూ ఆ నేరేడు పళ్ళ చెట్టు చుట్టూ తిరుగుతూ ఉంటుంది. ఆ నవ్వుకు అడవి మొత్తం ఒక్కసారిగా షేక్ అయినట్టు అయింది. ఆ సమయంలో ఒక చెట్టు మీద వాలిన కాకి, పిచ్చుక ఇలా మాట్లాడుకుంటూ ఉంటాయి. ఏమే కాకిదానా, నీకు నిజంగానే నేరేడు పళ్ళు తినాలనే ఆశగా ఉంది కదా? అవునే పిచ్చుక, కానీ ఈ గ్రద్ద ఆ ఆశని నిరాశ చేస్తుంది కదా. నేరేడు పళ్ళని తినాలనే ఆశ నెరవేర్చుకునే మార్గం నా దగ్గర ఉంది, మరి నాతో జత కడతావా? ముందుగా ఆ మార్గం ఏమిటో చెప్పవే పిచ్చుక, అది నచ్చితేనే జత కడతాను, లేదంటే నాకు నేరేడు పళ్ళు తినే ప్రాప్తి లేదని అనుకుంటాను.
ఓ అర్ధరాత్రి పూట అన్ని పక్షులు నిద్రపోతుండగా నేరేడు పళ్ళని దొంగతనం చేద్దాం. మరి గ్రద్ద? నాకు భయపడి పగటిపూటనే నేరేడు పళ్ళ కోసం ఏ పక్షి రాలేదు, రావు కూడా. అలాంటి ఇంత రాత్రిపూట వస్తాయా అని అది కూడా పడుకుంటుంది. అప్పుడు మనం చప్పుడు చేయకుండా వెళ్ళి నేరేడు పళ్ళని దొంగతనం చేసుకొని వద్దాం అని పిచ్చుక చెప్పిన ఆలోచన కాకికి నచ్చింది. సంతోషపడుతూ రాత్రిపూట నేరేడు పళ్ళ దొంగతనం చేయడానికి తన అంగీకారం తెలిపింది. రాత్రయింది. తన గూటిలో మంచం మీద పడుకున్నట్టుగా నటిస్తున్న పిచ్చుక కళ్ళు తెరిచింది. తన పక్కన గుర్రు పెట్టి పడుకున్న కాకిని చూసి ఒక తన్ను తన్నింది. అంతే, కాకి మంచం మీద నుంచి కింద పడింది. దెబ్బకు కళ్ళు తెరిచి పైకి లేచి పిచ్చుకను చూసింది. పిచ్చుక నెమ్మదిగా కిటికీ తెరిచి చూసింది. పక్కన గూళ్లలోని పక్షులు పడుకొని ఉన్నాయనిపించింది పిచ్చుకకు. కాకి కూడా ఆ కిటికీ దగ్గర వచ్చింది. పిచ్చుక, కాకి రెండూ మాట్లాడుకొని ఆ గూటిలో నుంచి బయలుదేరి నేరేడు పళ్ళ చెట్టు దగ్గరికి వస్తాయి. ఆ చెట్టు మీద ఉన్న గ్రద్ద చేతిలో బెల్ట్ పట్టుకుని పడుకొని ఉంటుంది. అది చూసి పిచ్చుక, కాకి సంతోషపడుతూ ఆ నేరేడు పళ్ళ చెట్టు మీద వాలి కొన్ని పళ్లను కోసుకొని వెళ్లకుండా అత్యాశకు పోయి మరిన్ని పళ్లను కోసుకుంటూ ఉండగా కళ్ళు తెరిచిన గ్రద్ద వాటి దగ్గరకు వచ్చి ఒక చేతిలో పిచ్చుకను మరొక చేత్తో కాకిని పట్టుకుంటుంది. వాటిని కోపంగా చూస్తూ, ఎంత ధైర్యమే మీకు? పగలు నాకు భయపడినట్టు నటించి రాత్రిపూట దొంగతనం చేయడానికి వస్తారా? మిమ్మల్ని ఎలా శిక్షిస్తానంటే, ఇక మీదట ఏ పక్షికైనా దొంగతనం చేయాలంటే వణుకు పుట్టించేలా మిమ్మల్ని శిక్షిస్తాను అని పిచ్చుకను, కాకిని పక్కనే ఉన్న మరొక చెట్టుకు కట్టేసి తన దగ్గర ఉన్న బెల్టుతో కొడుతూ ఉంటుంది. ఆ దెబ్బలను భరించలేక పిచ్చుక, కాకి అరుస్తూ ఉంటాయి. వాటి అరుపులతో అడవి మొత్తం దద్దరిల్లిపోతుంది. వాటి గూటిలో పడుకున్న చిలుక, పావురం, కొంగ పిచ్చుకను, కాకిని తలుచుకుంటూ బాధపడుతూ ఉంటాయి. తెల్లారిన తర్వాత గ్రద్ద బెల్ట్తో కట్టేసిన కాకిని, పిచ్చుకను కొడుతూ ఉంటుంది. రక్తంతో పిచ్చుక, కాకి చనిపోయి ఉంటాయి. అక్కడికి వచ్చిన పావురం, చిలుక, కొంగ కన్నీళ్లు పెట్టుకుంటాయి. నా మాట కాదని నేరేడు పళ్ల కోసం రాత్రి పగలు ఎప్పుడొచ్చినా ఇదే గతి పడుతుంది. నా చేతుల్లో చస్తారు, నాకు ఆహారమవుతారు, ఛల్ అని చెప్పి పిచ్చుకను, కాకిని పొడుచుకుంటూ తింటూ ఉంటుంది గ్రద్ద. బాధపడుతూనే అక్కడి నుంచి పావురం, చిలుక, కొంగ వెళ్ళిపోతాయి.